நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தது முதலே மகாலட்சுமியாக பார்க்கப்படுகிறார். சிறு வயதில் இருந்து அந்த வீட்டிற்கு அவள் செல்ல குழந்தையாக வளர்க்கப்படுகிறார். அவ்வாறு வளர்க்கும் போது அப்பெண் குழந்தை ஆசைப்படுகிற பொருள் அனைத்தும் வாங்கி கொடுத்து, அவள் கேட்கின்ற கல்வியவை கொடுத்து, அந்த பெண்ணுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையும் விசாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. ஆனா அப்படி இருந்தும் அப்பெண் குழந்தை இன்னொருவர் வீட்டிற்கு மனைவியாக சென்ற பிறகு சில காலங்களில் வறுமைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறாள் என்றால், அந்த தவறுக்கு அப்பெண்ணே அவளுக்கு தெரியாமல் காரணமாக இருப்பாள். அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏனெனில் அரைகுறை அறிவு ஆபத்தானது. ஒரு கிராமத்தில் ராகவி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகுந்த இரக்க குணம் உடையவள். மகாலட்சுமியின் மீது அதிக பக்தி கொண்டவள். யாரேனும் அழுதால் இவளின் மனம் அதை தாங்கிக் கொள்ளாது. கனிவானவள். மற்றவர்கள் மனதை புண்படுத்தி பேசும் குணமே இவளுக்கு கிடையாது. ராகவிக்கு திருமண வயது வந்ததும் அவளின் பெற்றோர்கள் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. அவளின் கணவன் பெயர் கண்ணன். கடை வியாபாரியாக பார்த்து வருகிறார். திருமணமான சில நாட்களில் இருவரும் அன்பாகவும் வாழ்விலும் சரி தொழிலிலும் சரி எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து வர்றாங்க. அப்போது பக்கத்து வீட்டில் சுதா என்ற ஏழை பெண் வசித்து வந்தாள். அவள் ராகவியிடம் வந்து பேசி நன்றாக பழக ஆரம்பித்தாள். ராகவி குணம் பற்றி சுதாவிற்கு நன்றாக தெரிய வந்தது. பின்பு ராகவி வீட்டிற்கு வந்து தயங்கி தயங்கி நின்ற சுதாவை பார்த்த ராகவி, அம்மா, ஏன் தயங்கி நிக்கிறீங்க? என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் தருகிறேன் என்று கூற, அதற்கு சுதா, என் பெண்ணை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள். எங்கள் வயல்வெளிகளை விற்று நகை போடுவதாக மாப்பிள்ளை வீட்டில் சொல்லி இருக்கிறோம். எனினும் இன்று மாப்பிள்ளை வீட்டார் வர நேரத்துல என் பெண்ணின் கழுத்தில் நகைகளே இல்லை என்று அழுதபடி நின்றாள் சுதா. அதற்கு ராகவி, இதற்கு ஏன் கவலைப்படுறீங்க? நான் என்னோட நகைகளை தர்றேன், நீங்க திருமணம் ஆகிற வரைக்கும் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறா. அதே போன்று இன்னொரு வீட்டில் இருந்து எங்க வீட்டில் அதிகமாக சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க. 2 பேரா சப்பாத்தி தேய்ச்சா சீக்கிரமா வேலை ஆகிடும். அதனால உன்னோடதை தான் சொல்லி ராகவி கிட்ட கேட்குறாங்க. உடனே ராகவியும், எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, தாராளமா எடுத்துட்டு போங்கன்னு சப்பாத்தி கட்டையை எடுத்து கொடுக்குறா. அன்றிரவு ராகவியின் கணவன் வீட்டிற்கு வந்ததும் ராகவி கணவனுக்கு தேவையான பணிவிடைகள் அனைத்தும் செய்கிறார். பின்பு காலை தனது வேலைக்காக கண்ணன் கடைக்கு கிளம்பிய போது உப்பு காலி ஆயிடுச்சு, அதனால சமைக்க முடியல. இரவு நீங்க கொண்டு வர உப்புக்கு அப்புறம் தான் சமைக்க முடியும்னு ராகவி சொல்றா. சரின்னு சொல்லி கண்ணனும் வேலைக்கு கிளம்பிடுறாரு. கடைக்கு போய் பார்த்தா தான் கடையில இருந்த பொருட்களும் கடையில இருந்த கல்லாப்பட்டியும் திருடு போயிருந்துச்சு.